இன்றைக்கி வந்து நல்லா டேஸ்ட்டான எறா தொக்கு செய்முறை காட்டுறேன் பாருங்கள். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், வெங்காயத்தை வந்து நல்லா அப்படி நெட்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா அப்படி எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த டயத்தில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லைனா பச்சை வடை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து தக்காளி 1 தக்காளி, நல்லா தக்காளி மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாம் போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க. இப்படி அடி பிடிக்க விடாமல். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த பக்குவத்தில் இருக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க எறாவை போட்டுக்குவோம். நல்லா மஞ்சத்தூள் போட்டு இப்படி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மஞ்சத்தூள் போடுறதுனால வந்து அந்த எறாவுடைய வாசனை இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து அந்த பச்சை வாடை போயிடும். அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம போட்டுக்குவோம். ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா இப்படி எண்ணெயிலேயே வந்து நல்லா இப்படி கிளறி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை வடையெல்லாம் போகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கேரட் வந்து இப்படி நெட்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குடமிளகாவும் இப்படி நெட்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை. அடுத்து வந்து ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு 1/4 மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்குவோம். போட்டு எல்லாத்தையும் இப்படி நல்லா கலந்து விட்டுக்குவோம். ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம எல்லாம் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூனு, மல்லி புதினா இப்படி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாம் போட்டு நம்ம இப்போ வந்து மிளகாத்தூள் கரம் மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, அது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு வேக விட்டுக்குவோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூனு, சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூனு. இது எல்லாம் போட்டு சிம்மிலேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் எல்லாமே கலந்து மசாலா எல்லாம் அப்படி எறாவில் போய் படுற மட்டும் 10 நிமிஷம் வேக விட்டுக்குவோம். சிம்லேயே வச்சுக்குவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்ற தேவை கிடையாது. நம்ம எறா போட்டோடனே எறாவில் உள்ள தண்ணியே வந்து நல்லா தண்ணி இழுத்து கொடுக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து வெங்காயத்தால் கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி நெட்டு ஷேப்பில் அதையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போடுறதுக்கு மறந்தாச்சு. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க. நல்லா டேஸ்ட்டான எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு கிரேவி வேணும்னு சொன்னாக்க ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு லைட்டாக கிரேவி வச்சுக்கோங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் தெரிவிங்க.